ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பு காட்சிகள்னு தேட்டரில் ஒரு டிக்கெட்டில் 4 படம் போடுவாங்க நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? ஏன்னா வைகுண்ட ஏகாதசி கண் விழித்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்ற நம்பிக்கை. ஸோ கண் விழிக்கிறதோட காலையில் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா அதை பார்ப்பாங்க. அந்த பரமபத வாசல் திறக்கிறத பார்க்கணும். ஸோ நைட்டெல்லாம் கண் விழித்து அதை பார்ப்பாங்க. ஸோ அப்போ கடவுளுடைய நினைவிலே இருக்கணும், பெருமாளுடைய நினைவிலே இருக்கணும். ஸோ இங்கே எல்லா தப்பும் பண்ணிவிட்டு அங்கே போய் நின்றுட்டா நம்ம சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்குறோம். ஆனால் உண்மையிலே இந்த பண்டிகை மட்டும் இல்லை, எல்லா பண்டிகையும், இந்த பண்டிகை மட்டும் இல்லை, எல்லா மதத்தின் பண்டிகையுமே எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு கொஞ்சம் அந்த காரணத்தை கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பயங்கர சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும். அதை கவனிக்காமலே தான் நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால தான் அதை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு எல்லோரும் வைகுண்ட ஏகாதசி அப்போ கண் விழிப்பாங்க, தூங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் வைகுண்ட ஏகாதசியே பெருமாள் நல்லா தூங்கின நாளை கொண்டாடுற நாள் தான் அப்படின்ட்டு? அதோடைய கதை பார்த்திங்கன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில், அதாவது தேவர்களுக்கெல்லாம் ஒரு தொல்லை கொடுத்துட்ருப்பான் ஒரு அசுரன், முரண் அப்படின்ட்டு. ஸோ அவனை அழிக்கிறதுக்காக விஷ்ணு போய் அவன் கூட சண்டை போடுவார். ஆனால் அவன் தான் ஜெயிச்சிட்டு இருப்பான். ஸோ அதனால் ஒரு டைமுக்கு அப்புறம் கழிச்சு போய் ஒரு குகையில் தூங்கிடுவார் விஷ்ணு. அப்போ அங்கேயும் விஷ்ணுவை சண்டைக்கு கூப்பிடுவான் முரண். ஆனால் விஷ்ணு நல்லா தூங்கிட்டு இருப்பார். அவருடைய உடம்புல இருந்து ஒரு பொண்ணு வருவாள். அந்த பொண்ணு அவனை அழிச்சிடுவான். ஸோ அதுதான் ஏகாதசி. ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்குது, இவர் தூங்கிட்டு தான் இருக்கிறார். ஸோ அவர் தூங்கின நாளைக்கு நம்ம தூக்கத்தை இழந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது, அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ரகசியம் இருக்குது. ஆனால் அது யாருக்கும் தெரியாது. தெரியாமலே கண்ணு மூடிட்டு இல்லை, எல்லோரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை கண்ணு முழிக்கிறோம். சரி, அதுக்கு பின்னாடி உண்மையிலே என்ன ரகசியம் இருக்குது? ஏன்னா தூங்குறதுக்காக போய் ஒரு பண்டிகை கொண்டாடுவோமா? ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம்லாம் போனீங்கன்னா அங்கே படுத்துட்டு தான் இருக்கிறார் பெருமாள். என்னடா தூங்கிட்டு இருக்கிறவரை போய் நம்ம கடவுள்னு வணங்குறோம், அவரே தூங்கிட்டு இருந்தால் நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் எப்படி கேட்பார்? இதெல்லாம் யாருமே யோசிக்கிறதே கிடையாது இல்லையா? ஏன்னா தியானம்னாலே விழிப்பு நிலைன்னுவாங்க, தூங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இங்கே இவர் தூங்கிட்டே இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கிறவர் எப்படி நம்முடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்? ஸோ இப்போ அதுக்கான ரகசியம் தெரிஞ்சுக்கணுன்னா, நிறைய அந்த படுத்துட்டு இருக்கிற பெருமாள் சிலையை பார்த்திங்கன்னா, சிலை ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே பாருங்கள், அவருடைய தொப்புளில் இருந்து ஒரு தாமரை கொடி இருக்கும். அந்த தாமரை மேலே பிரம்மா இருப்பார். ஸோ அந்த கதையில் முரண்ற அசுரன் சண்டைக்கு கூப்பிட்றான் இல்லையா? அப்போ விஷ்ணு உடம்புலேருந்து ஒரு பொண்ணு வந்ததாக சொன்னது உண்மையிலே பிரம்மாவைத்தான் குறிக்குது. ஸோ அது ஏன் பொண்ணுன்னு சொல்கிறாங்கன்றதை நம்ம அப்புறம் சொல்கிறோம். ஸோ ஏன்னா அவர் உடம்புலேருந்து பிரம்மா தான் வர்றதாக அந்த சிலையிலே இருக்கும். அப்போ உண்மையிலே அசுரனை அழித்தது விஷ்ணு கிடையாது, பிரம்மா தான். அப்போ உண்மையில் இந்த வைகுண்ட ஏகாதசியே பிரம்மாவுக்காக தான் நம்ம கொண்டாடுறோம். எப்படி அழித்தார்? அல்லது அந்த பெண்ணுக்கு தான் ஏகாதசின்னு பேர் சொல்கிறாங்க. அந்த பெண் எப்படி அழித்தாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிஜமாகவே அந்த மாதிரி அசுரர்கள்லாம் இருக்கிறாங்களா? அந்த மாதிரி வயிறு பெருசாக தந்தம்லாம் வச்சுக்கிட்டு கொம்புலாம் வச்சுக்கிட்டு அசுரர்கள் இருந்தாங்களா அப்படின்னா ஒரு காலமும் அப்படி கிடையாது. அசுரர்கள் தேவர்கள் 2 பேர் தான் மொத்தமே. தேவர்கள்னால் தெய்வீக குணமுடைய மனிதர்கள், அசுரர்கள்னால் அசுர குணமுடைய மனிதர்கள். தெய்வீக குணமுடைய மனிதர்களாக இதே பூமியில் ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள்.
இதே பூமியில், வேறு எங்கேயோ கிடையாது, இதே பூமி. அந்த யுகத்துக்கு பேர் சத்தியுகம். சத்தியுகமாக இந்த பூமி இருந்தபோது, குறிப்பாக பாரதம் இருந்தபோது, பாரதத்தில் வாழ்ந்தவர்களை தான் தேவதைகள் சொல்கிறோம். அவங்கள தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். அந்த தேவதைகளின் நம்பர் 1 தேவதை அல்லது தெய்வம் தான் பெருமாள். ஸோ அந்த சத்தியுகத்தின் தொடக்கத்தில் மகாராஜாவாக இருந்தவர் பெருமாள். அதனால்தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள்களில் கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த சத்தியுகம் தான் சொர்க்கம். இது மொத்தமே 5000 வருடம் தான் இந்த காலச்சக்கரம். ஆனால் மனிதர்கள் எழுதிய வேதத்தில் தவறுதலாக லட்சக்கணக்கான வருடம், கோடிக்கணக்கான வருடம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் சமமாக கூட இருக்காது, வெவ்வேறு காலம் இருக்கும். ஆனால் இது மொத்தமே 5000 வருடம் தான் இந்த காலச்சக்கரம். இதை கல்பம்னு சொல்லுவோம். இது சமமாக 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். சத்தியுகம், திரேதாயுகம் ரெண்டும் சேர்த்து சொர்க்கம். பட் 100% முழு சொர்க்கம்னா அது சத்தியுகம் தான். அதேமாதிரி துவாபரயுக, கலியுகம் ரெண்டும் சேர்த்து நரகம். அதுலேயும் முழுமையான நரகம்னா கலியுகம் தான். அங்கே தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கதைகள் எல்லாம், எல்லா மதத்தில் உள்ள கதைகளும் நிஜத்தில் அப்படியே நடந்தது கிடையாது. அது ஒரு மனிதனுடைய கதையும் கிடையாது. மனிதன் அப்படின்னா பணத்தை நாம் மனுஷன் சொல்ல மாட்டோம் இல்லையா? உயிரோடு இருக்கும்போது தான் மனுஷன் சொல்லுவோம். உயிரோடு எது இருக்குது? உயிரும் உடம்பும் இணைஞ்சு இருக்கிறத தான் மனுஷன் சொல்கிறோம். அதுதான் ஜீவாத்மான்னு சொல்கிறது. ஆத்மா வேறு, உடம்பு வேறு. இந்த உடலை இயக்கக்கூடியது ஆத்மா, உயிர். அதுதான் ஹிந்தியில் ஆத்மான்னு சொல்கிறாங்க, அது தமிழில் ஆன்மான்னு மறுபடியும் சொல்லிடுறோம். ஸோ அந்த ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கும். அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கும். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் செய்யுதுன்ற உணர்வு இல்லாததுனால தான் நாம் இந்த நரகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகி நிறைய பாவம் செய்கிறோம். இந்த 5 விகாரம் தான் அசுர குணங்கள். அப்போ அசுரர்கள் யார்? வேறு யாரும் இல்லை, சாட்சாத் நாமளே தான். ஸோ இப்போ நம்மளை கடவுள் அழிக்கிறாருன்னா அவரை நம்ம கடவுள்னு ஏற்றுக்கோமா? முதல்ல அன்பே உருவானவர்னு ஏற்றுக்கோமா? கடவுள்னாலே மன்னிக்கிறவர் தானே. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அசுரர்களை அழிக்கிறது கடவுளுடைய வேலை இல்லை. அதேமாதிரி சொர்க்கத்தில் தேவதைகளாக இருந்தாங்கள்ல மனிதர்கள், அவங்க இப்போ எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து சத்தியுகத்துலேருந்து திரேதாயுகத்துக்கு வராங்க, திரேதாயுகத்துலேருந்து துவாபரயுகத்துக்கு வராங்க, துவாபரயுகத்துலேருந்து கலியுகத்துக்கு வராங்க. படிப்படியாக அவர்களுடைய தெய்வீக குணத்தை இழந்துக்கிட்டே வராங்க. அசுர குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நரகத்தில் அதிகரிச்சுக்கிட்டே வருது. கலியுகத்தின் இறுதியில் உச்சத்துக்கு இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வங்களாக இருந்தவர்களே இப்பொழுது அசுரர்களாக இருக்கிறாங்க. அப்படி அசுரர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது இறைவன் வரார். இறைவன் யார் அப்படின்னா, தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறக்காதவர். கிருஷ்ணராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், எல்லாருமே தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள். அந்த கதை கற்பனை கதை. பட் ஆனால் அவங்க வாழ்ந்தது உண்மை. தாயின் கர்ப்பத்தில் பிறந்தார்கள், மனிதர்களாக வாழ்ந்தார்கள். மனிதர்கள் தான் அவங்களும். ஸோ அவங்க மறுஜன்மம் எடுத்து தெய்வீகத்தன்மை இழந்து அசுரர்களாக மாறுறாங்க. இப்போ கடைசின்னு 1 வருடம் இறைவன் வரார். கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த வயோதிகர் யார் தெரியுமா? சொர்க்கத்தில் விஷ்ணுவாக இருந்தவரே மறுஜன்மம் எடுத்து தான் விஷ்ணுன்றதெல்லாம் அடுத்த ஜென்மமே மறந்துடும். ஆனாலும் சொர்க்கத்தில் தேவதைகளாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன? தெய்வீக குணம் இருக்கும். இங்கே வரும்போது அசுர குணம் வரும். ஸோ எல்லா தவறான காரியத்தையும் செஞ்சு கடைசியில் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. அந்த நேரம் கடவுள் அவருக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த கடவுள் யாருன்னா, பிறப்பிறப்பில் வராத சிவபெருமான். அதனால தான் நீங்கள் புராண கதையிலே பார்த்திங்கன்னா சிவன் எந்த தாய் தந்தைக்கும் பிறந்ததாக இருக்காது, சிவன் இறந்ததாகவும் இருக்காது. மற்றபடி கிருஷ்ணர் பிறந்ததாகவும் இருக்கும், இறந்ததாகவும் இருக்கும். இயேசு பிறந்ததாகவும் இருக்கும், இறந்ததாகவும் இருக்கும். சரி, சிவன் தான் எப்போவுமே இருப்பவர். அவர் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதே கிடையாது. அதனால தான் அவர் லிங்க ரூபத்தில், அவரை மட்டும்தான் லிங்க ரூபத்தில் வழிபடுறோம். மற்ற எல்லாருக்கும் மனித உடல் இருக்கும். மற்றபடி கழுத்தில் பாம்பு போட்டுட்டு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா சிவன்கிட்ட, அது சிவன் கிடையாது, அது சங்கர். சிவனுடைய தீவிர பக்தர்னு வச்சுக்கோங்க. அது ஆழமாக இன்னும் ரகசியம் இருக்குது, இப்போதைக்கு அப்படி புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ சிவன் ஒரு வயோதிகர் உடல் வரார். கரெக்டாக சொன்னால் அந்த வயோதிகருடைய நினைவுன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில் அந்த வயோதிகர் உடல் யாருக்கு சொந்தம்? கிருஷ்ணருடைய ஆத்மா. அவருடைய ஆத்மா எடுக்கிற கடைசி உடல்.
அப்போ அவர் உடம்புல ஒரு 60 வயது இருக்கும்போது தான் சிவன் பிரவேசித்து நீ தான் கிருஷ்ணனாக இருந்த, இப்போ மீண்டும் கிருஷ்ணனாக பிறக்கணும், ஏன்னா கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம புராண கதையில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரே தூக்கி துவாபர யுகத்தில் போட்டார். அவர் என்ன பாவம் பண்ணார்? நரகத்தில் வந்து பிறக்கிறதுக்கு. அதாவது அவர் பாவம் செஞ்சு நரகத்துக்கு வராரு. ஆனால் நரகத்தில் வரும்போது அவர் கிருஷ்ணர் கிடையாது. ஆரம்பத்தில் முதல் ஜென்மம் தான் அவர் கிருஷ்ணர். அது சத்தியுகத்தில் நடக்குது. அந்த கிருஷ்ண திருமணமாகி ராஜ பதவி அடையும் போது நாராயணன் ஆகிறார். அது ராஜ பதவியுடைய பேர். அந்த நாராயணனுக்கு பிறக்கிற குழந்தை அடுத்த நாராயணன், அவங்களுக்கு பிறக்கிற அடுத்த வம்சம் அடுத்த நாராயணன். இப்படி 8 நாராயணன் இருப்பாங்க. 8 நாராயணன் கல்யாணம் பண்ணுற வெவ்வேறு பெண்களைத்தான் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம். பக்தியில் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம். அஷ்டலக்ஷ்மி இருந்தால் அஷ்ட நாராயணன் இருப்பாருன்றதை நம்ம யோசிக்கவே இல்லை பாருங்கள். ஸோ எப்படி சத்தியுகத்தில் 8 லக்ஷ்மி நாராயணனோ அதேமாரி திரேதாயுகத்தில் 12 ராமர் சீதை இருப்பாங்க. எந்த சீதையும் யாரும் கடத்திட்டு போகல. அப்படி கடத்துறவங்க இருந்தால் அதுக்கு பேர் சொர்க்கம் இல்லை. இந்த ராவணன் கம்சன்லாம் இப்போ தான் இருக்கிறாங்க. ஆனால் யார் தெரியுமா? சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்களே அப்படி மாறி இருக்கிறாங்க அசுரர்களாக. அப்போ எப்படி சண்டை போட முடியும்? தேவர்கள் இருக்கிறது சத்தியுகத்தில், அசுரர்கள் இருக்கிறது கலியுகத்தில். 5000 வருஷம் பின்னாடி போய் சண்டை போட முடியும்? இன்னொன்று, அந்த தேவர்கள் தான் அசுரர்களாகவே ஆகியிருக்கிறாங்க. அப்போ தனக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கணும். எப்படி அழிக்கிறது? இப்போ அவர் ஒரு குகையில் போய் விஷ்ணு தூங்கிறதா அந்த கதையில் வருது இல்லையா? அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, ஆத்மா புருவ மத்தின்ற குகைக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ அதில் கவனம் வைத்து அங்கே இருக்கிற ஆத்மா நானுன்ற உணர்வில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆத்மா நான்னா அதாவது உடல்லேருந்து உடல் உணர்வில் வந்து தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்தும். ஸோ காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவங்கிட்ட ஒட்டுமொத்த மனிதர்களும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கிட்ட வந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு தான் சிவபெருமான் வரார். இந்த யுக்தியை சொல்கிறார். உடல்ன்ற உணர்வு இருக்கும் வரை அவன் இருப்பான். அந்த உடல்ன்ற உணர்வை நீங்கள் அழிக்கணும், எரிக்கணும். உடலை இல்லை, உடல்ன்ற உணர்வை. வெறும் ஆத்மா நான்னு புரிஞ்சுக்கோங்க, உடம்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நானும் ஒரு ஒளிப்புள்ளி, என் அப்பாவும் ஒரு ஒளி. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான் ஆத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி, ரெண்டுத்தையுமே பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து ஒரு வயோதிகர் உடலில் சிவன் வந்து சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு இறைவன் வந்த பிறகு அவருக்கு வைக்கிற பேர் தான் பிரம்மா. ஸோ அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறோமோ அவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் ஆகிறோம். கடவுளுடைய குழந்தை பிரம்மா மூலமாக ஆனதுனால பிரம்மா குமார் குமாரிகள்னு சொல்கிறோம். இந்த பிரம்மா மூலமாக பிறந்தவர்கள் தான் பிராமண வர்ணத்தை சார்ந்தவர்கள். ஜாதி பிராமணன் கிடையாது. பிராமணன் வர்ணம் தான் உயர்ந்தது. அது இவங்க ஜாதின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் பிராமண வர்ணம் உயர்ந்ததுன்னா 2 காரணம். கடவுள்கிட்ட நேரடியாக படிக்கிறோம். மனிதர்களை வேதத்தை படித்தது அது பக்தி மார்க்கம். அது வந்து நம்மளை எந்த விதத்துலையும் முன்னேற்றலை. இன்னும் நம்முடைய குணம் கெட்டு போனது தான் மிச்சம் இல்லையா? கோயிலே நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுலாம் அடுத்தடுத்த நியூஸ்லலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆத்மாவை பலப்படுத்தக்கூடிய சக்தி கிடையாது. ஆத்மா பலகீனமாயிடுச்சு யாராக இருந்தாலும் இல்லையா? கோயிலில் இருக்கக்கூடிய சாமியாரே தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா மற்ற மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கு முதல்ல ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைக்கணும். அவர் என்னுடைய அப்பான்ற உணர்வில் நினைக்கணும். அவருடைய குழந்தை தான் எல்லாருன்னா அப்போ எல்லோரும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், சகோதரி கூட கிடையாது. ஏன்னா ஆண் பெண்ணுன்றது உடலை வச்சு தான். ஆத்மா வந்து ஆணாக பிறக்கும், அடுத்த ஜென்மம் பெண்ணாக பிறக்கும், அடுத்த ஆண் உடலை எடுக்கும், இப்படி மாறி மாறி பிறக்கும். ஆனால் மனித ஆத்மா மனிதனாக தான் எப்போவுமே பிறக்கும். இவங்க எழுதுன மாதிரி புல்லாகி பூண்டாகி விலங்காகி நாயாகி அப்படிலாம் கிடையாது. நாயாக தான் பிறக்கும் எப்பயும், குரங்காக தான் பிறக்கும் எப்பயும், மனுஷனாக தான் பிறப்பான். என்ன தேவதையாக இருந்தால் இப்போ அசுரனாக ஆகிட்டான். இப்போ அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிறதுக்கு இந்த அசுர குணத்துக்கு காரணமான உடம்பே நான் கிடையாது, வெறும் ஆத்மா அப்படின்னு ஒன்று வந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த உடல் உணர்வே முற்றிலும் மறக்கணும். நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம்.
விஷ்ணு வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லையா பள்ளிக்கொண்ட பெருமாள். ஒருத்தர் எப்போ படுத்துட்டு இருப்பாங்க? தூங்கும்போது படுத்துட்டு இருப்பாங்க, டயர்டாக இருந்தால் படுத்துட்டு இருப்பாங்க, உடம்பு முடியலன்னா படுத்துட்டு இருப்பாங்க, செத்து போனால் படுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? இன்றைக்கி மனிதன் வந்து செத்து போன நிலைக்கு ஆகிட்டான். அதாவது ஆத்மா ஆயிடுச்சு. அதாவது தான் யாருன்றதே முற்றிலும் மறந்த நிலைக்கு வந்துடுச்சு. அதான் நம்ம சொன்னது மாதிரி இது ஆத்மாவின் கதை, உடலின் கதை கிடையாது எந்த புராண கதையும். ஸோ நாராயணனாக இருந்த ஆத்மா கடைசியில் ஆத்மாவுடைய வயோதிக நிலைன்னு சொல்லலாம் கடைசி ஜென்மத்தை. ஏன்னா கடைசி நேரம் இல்லையா? அந்த நேரத்தில் சிவன் வரார். அதுவும் அந்த கடைசி ஜென்மத்திலையும் வயோதிக நேரத்தில் தான் வரார். வந்து அவரை பிரம்மாவாக்குறார். பிரம்மா ஆனது பிறகு அவருக்கு ஏறும் கலை. அது வரைக்கும் நம்ம இறங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால தான் அந்த ஒரு கதை இருக்கும் இல்லையா? சிவன் பெரியவரா பிரம்மா பெரியவரான்னு பிரச்சனை வரும்போது சிவன்கிட்ட போகும்போது சிவனுடைய முடியையும் அடியையும் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சிவன் சொல்கிறாரு. உடனே பிரம்மா மேல் நோக்கி அன்னப்பறவை ரூபம் எடுத்து போகிறாரு. இவர் பன்றி அவதாரம் எடுத்து விஷ்ணு கீழே போகிறார். அப்படின்னு அர்த்தம் விஷ்ணுவாக பிறந்தாலே அடுத்தது இறங்கும் கலை தான். ஏன்னா சொர்க்கத்தில் கடவுள் வரமாட்டார், இந்த ஞானம் இருக்காது. ஆனால் சுகமாக இருப்பாங்க, எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் ஆத்மாவுடைய சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு லெவலுக்கு மேலே குறையும் போது தான் உடல் உணர்வு மேலோங்கும். காமம் கோபம் இதுக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னும் பாவம் அதிகமாக செய்கிறாங்க. அதோடைய விளைவு தான் சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்காரராக இருக்கிறோம். அப்படி பிச்சைக்காரராக இருக்கிற நம்மைத்தான் மீண்டும் நாராயணனாக ஆக்கிறதுக்காக கடவுள் வரார். ஸோ நாராயணன் கடவுள் இல்லை, நாராயணனாக நம்மை மாற்றக்கூடிய சிவபெருமான் தான் கடவுள். அதனால தான் நரநாராயணன், நரனிலிருந்து நாராயணன் அப்படின்வாங்க. நரன்னா சாதாரண மனிதன், சாதாரண மனிதனை நாராயணனாக கடவுள் ஆக்கிறார். சொர்க்கத்தில் வந்து காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். சொர்க்கத்தில் இருக்கிற யாருமே காமத்தினால் பிறந்தவர்கள் கிடையாது. இதோடைய நினைவாக கிறிஸ்தவ மதத்தில் இயேசுவும் காமம் இல்லாமல் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த முரணோடு சண்டை, முரண்னாலே அந்த முரண்படுவது இல்லையா? ஒரு வழி இல்லை, பல வழி ஆயிடுச்சிங்க. அதனால் எது சொன்னாலும் ஒரு முரண்பாடான கருத்து தெரிவிக்கிறது இன்றைக்கி ஃபேஷன் ஆயிடுச்சு. கேட்டால் தான் சுதந்திரம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம். நாராயணனுடைய ராஜ்யம் தான் ஒட்டுமொத்த உலகத்திலும் இருக்கும். ராஜா ராணி ஆட்சி தான் இருக்கும். அங்கே யாரும் அந்த ராஜ்யத்தை அபகரிக்கணும் அந்த மாதிரி எண்ணமே இருக்காது. ஏன்னா அதற்கான ட்ரைனிங் இப்போ கடவுள் கொடுக்குறார். அப்போ இங்கே எது நடந்தாலும் இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நிறைய பேர் நிறைய பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், அதற்கான தண்டனையை பல ரூபத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ எதிர்க்கிற வேலையே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிருச்சு, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? சொர்க்கத்தின் குணம் எனக்குள்ளே தாரணை ஆகணும். அங்கே தேவதைகள் எப்படி இருப்பாங்க? பார்த்தாலே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி அந்த தெய்வீகம் தவழும் முகத்தில், பார்வையில் பரிசுத்தம் இருக்கும், வார்த்தையில் இனிமை இருக்கும். ஆனால் கலியுகத்தில் அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட யாரும் அப்படி நடந்துக்க போகிறதும் கிடையாது. ஆனாலும் நீங்கள் சொர்க்கத்திலிருந்து வந்த தேவதைகள் மீண்டும் சொர்க்கத்துக்கு திரும்பி போகிறோம் அப்படிங்கிறது சதா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தான் இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக தினமும் கொடுக்குற ஞானமாகிய முரளி. அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ எனக்குள்ளே காமம் வந்து அப்படி பார்த்தாலே, ஒரு பொண்ணை பார்த்தாலே காமமாக தான் பார்த்துட்ருக்குறோம் இல்லை? அந்தளவுக்கு அது அடிமையாக இருக்கிறோம். அப்போ விழிப்புணர்வோடு இல்லை, நான் அப்படிப்பட்டவங்க கிடையாது, நான் ஆத்மாவை தான் பார்ப்பேன், உடலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த விழிப்பு நிலையில் இருக்கிறதோடைய இந்த ஜென்மம் ஃபுல்லாக அந்த விழிப்பு நிலையில் இருந்தால் அதை நம்ம குணமாக்குறோம். அந்த குணத்தை தான் ஆத்மா அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போகும். சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமாயிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் பிறப்பீங்க. கொஞ்சம் பரிசுத்தம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக பிறப்பீங்க. ஸோ இந்த விழிப்பு நிலையோடைய நினைவு அவங்க இந்த கண்ணை வீழ்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்தூல கண்ணை விழிக்கிறதுனால குணம் மாறிடாது. ஒரு நாள் கண் விழிக்கிறதுனாலாம் குணம் மாறிடாது இல்லையா? இது வந்து இந்த கண் விழிக்கிறது கிடையாது, மூன்றாவது கண் திறந்திருக்கிறது, ஞானம் என்கிற மூன்றாவது கண். அதைத்தான் இறைவன் கொடுக்கிறார். சொர்க்கத்தில் தேவதையாக இருந்த நீங்களே தான் 5000 வருஷம் கழித்து அசுரர்களாக ஆகியிருக்கிறீங்கன்ற இந்த காலச்சக்கரம்தான் விஷ்ணு கையில் கொடுத்துருக்கிற அந்த ஸ்வதர்ஷ்ண சக்கரம். ஸ்தூலமான ஆயுதம் கிடையாது. மனதுக்குள்ளே இதை சுற்றிட்டு இருக்கிறோம். நான் தேவதையாக இருந்தேன், மீண்டும் ஆக போகிறேன். அதனால் இந்த கலியுகத்தின் எதையும் நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கலியுகத்தின் குணத்தை ஃபுல்லாக நான் அழிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு நாம் இருக்கிறத தான்
அங்கே விஷ்ணு தூங்கிட்டார் குகைக்குள்ளே. ஏன்னா ஆத்மான்ற உணர்வு, ஆத்மா புருவமத்தின்ற குகைக்குள்ளேயே உங்களுடைய கவனம் இருக்குது. அதாவது ஆத்மாவிலே கவனம் இருக்குது, வெளி உலகத்தில் கவனம் இல்லை. ஏன்னா அது நரகம், அது மோசமாக தான் இருக்கும். ஆனால் நான் சொர்க்கத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுலே அந்த கவனம் வர 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 அங்கே யுத்தமே அதுதான். யுத்தத்தில் எப்படி தூங்குவாங்க யோசிச்சு பாருங்கள். யுத்தமே இந்த அசுரகுணத்தை தூங்க வைக்கிறது, அழிக்கிறது. ஸோ அப்படி அழிக்கணும்னா தெய்வீக குணத்தை மேலோங்க செய்யணும். தெய்வீக குணத்தை மேலோங்க செய்யணும்னா உள்ளுக்குள்ளே கவனம் இருக்கணுமே தவிர வெளி உலகத்தில் இருக்கக்கூடாது. வெளி உலகத்து கவனம் ஃபுல்லாக அசுர குணத்தை தான் தூண்டும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த அசுரனை வெல்கிறார். அப்போ அவருக்குள்ளேருந்து வேற ஒரு பொண்ணு வர்றதா சொல்கிறது என்னென்னா, அதே கிருஷ்ணருடைய ஆத்மாவுடைய கடைசி ஜென்மத்தில் பிரம்மா வெளிப்படுகிறார். அதே ஆத்மா பிரம்மாவாகிறார். இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அதன் மூலமாக அசுர குணத்தை அழித்து மீண்டும் தேவதையாகிறார். அதுக்கு தான் வைகுண்ட ஏகாதசி. அதில் பார்த்திங்கன்னா வழக்கமாக போகிற என்ட்ரன்ஸில் இல்லாமல் வடக்கு பக்கம் பார்த்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அது எப்போவுமே மூடி இருக்கும் அந்த கதவு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் திறப்பாங்க. ஸோ அது அந்த வாசல் வழியாக போகிறதுக்கு தான் மக்கள் நைட்டெல்லாம் கண்ணு மூச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இது அன்னைக்கு வந்து அந்த கோயிலுடைய அமைப்பே மாறிடுது எல்லாமே. அப்போ பக்தியில் நாலாபுரமும் தேடிட்டு இருக்கிறோம். இப்போ கடவுள் வந்த பிறகு ஒரே வழி தான் அது, சொர்க்கத்துக்கு போகிற வழி. அதை இறைவன் கொடுக்கிறார். ரொம்ப சிம்பிள். இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ இறைவன் நினைக்கணும், இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை நான் எதுக்கு நினைக்கணும், அதனால் எனக்கு என்ன கிடைக்கும், அது தெரியணும். பக்தியில் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இறைவனை நினைக்க ஆத்ம பலமாகும். ஆத்ம பலமானால் பலமான ஆத்மாக்கள் இருக்கிற அந்த சொர்க்கத்துக்கு போயிடும். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆத்ம பலகீனமாக இருக்குது. அதனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விகாரத்தில் மூழ்கி பாவம் மேலே பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்களேன், பிரம்மா இருக்கிறாரு, அவர் உடம்புல தான் சிவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறார் சொர்க்கத்தில், இப்போ கிடையாது. ஆனால் இதே ஆத்மா இதுதான். இப்போ பிரம்மா சிவன் உடம்பில் வர்றார். அப்போ ஒருத்தர் உடம்புல 2 பேர் இருக்கிறாங்க. அதன் மூலமாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க எல்லாம் அவருடைய குழந்தையாகிறோம். இதுதான் ஐயப்பனுடைய கதை இல்லையா. விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்தார். அது எப்படி 2 ஆணுக்கு பிறந்திருப்பாங்க, அறிவு இல்லையா அப்படியெல்லாம் நிறைய மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. அது எழுதுனவனுக்கும் தெரியும், படிக்கிறவனுக்கும் தெரியும். அப்போ அதில் வேறு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதை இப்போ இறைவன் சொல்லும்போது தான் நமக்கு புரியுது. இன்னொரு கதை கூட வரும். ஒரு தடவை விஷ்ணு கிட்ட கோச்சிக்கிட்ட வைகுண்டத்தை விட்டு லக்ஷ்மி பூமிக்கு வந்துடுறாங்க. அப்போ அவரை தேடி விஷ்ணு வராரு. வந்து தேடி பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது சோறு தண்ணி இல்லாமல் தவத்தில் இருக்கிறார். அப்போ பிரம்மாவும் சிவனும் பசுவாகி அவருக்கு பால் கொடுத்தார்கள் அப்படின்னு இருக்கும். அவங்க பிரம்மாவும் சிவனும், ஏன்னா பிரம்மா உடலில் சிவன் வந்து ஞான பால் கொடுக்கிறார். இதுதான் அங்கே அப்படி வெளிப்பட்டு இருக்குது. ஆக்சுவலாக சிவபெருமான் இப்போ கொடுக்குற ஞானத்தின் நினைவாக பக்தி மார்க்கத்தில் கீதை வருது. ஆனால் அந்த கீதையை கிருஷ்ணர் சொல்லிட்டாருன்ட்டாங்க. அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறதாக ஒன்று வரும். அது என்னென்னா, என்னை கோடியில் ஒருவன் தான் அடையாளம் கண்டுக்க முடியும் அப்படின்னு வரும். ஏன்னா நான் பார்க்குறதுக்கு சாதாரண மனுஷனாக இருக்கிறேன்ல, அதனால் நான் சாதாரண மனுஷன்னு சில முட்டாள்கள் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறதா இருக்கும். ஆனால் உண்மையில் கிருஷ்ணர் எப்படி திரும்ப இருப்பார்? கிருஷ்ணரை விடுங்க, சொர்க்கத்தில் உள்ள எல்லாருமே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த அழகர்களுக்கெல்லாம் நம்பர் 1 அழகன் கிருஷ்ணர். அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, இன்றைக்கி முரளியில், இன்றைக்கி டிசம்பர் 31 முரளி பாருங்கள். நம்ம லிங்க்கு கொடுத்துருப்போம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதில் போடுவோம். இல்லைன்னா நீங்கள் பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா வரும். அதில் பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்லியிருப்பார், கிருஷ்ணர் ஒருவேளை, ஏன்னா கலியுகத்துக்கு தான் இந்த ஞானம் தேவை. கீதையின் ஞானம் வந்து பாவிகளை தூய்மையாக்குறது. தூய்மையாக்கிட்டால் சத்தியுகம், சொர்க்கம் வந்துடும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணர் வந்து துவாபரயுகத்தில் சொல்லிட்டாருன்ட்டாங்க. இப்போ துவாபரயுகத்தில் கீதையை கேட்டு என்ன பலன் அடைஞ்சாங்க? கலியுகம் ஆயிடுச்சு. அப்போ கீதையை கேட்டதுடைய பலன் இன்னும் பாவிகளாக மாறுவாங்களா? யோசிக்கணும் இல்லையா? ஸோ அது இறுதியில் நடக்குது. சிவபெருமான் வந்து அந்த ஞானத்தை கொடுக்கிறார்.
மற்றபடி கிருஷ்ணர் ஒரு வேளை வந்தாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அவரை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் தெரியுமா? இதோடைய ஆன்சர் பைபிளில் இருக்கும். பைபிளில் ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். அதில் தேவதூதர்கள் வருவாங்க அப்படின்னு இருக்கும். அந்த தேவதூதர்களுடைய அழகு அது வந்து கலியுகத்துக்கு எதுவுமே நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை கடவுள் கொடுக்குற ஞானம் பலவிதமாக வெவ்வேறு மதத்தில் வெளிப்பட்டிருக்கு. அப்போ தேவதூதர்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அவங்கள ரேப் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்கும். அதுதான் சோதோம் நகரம். இப்போ கூட அந்த ஓரின சேர்க்கைக்கு பேர் சோடோமி அப்படின்னு அதை வச்சு தான் வரும், பைபிளை வச்சு தான். ஸோ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஓரின சேர்க்கையாளர்கள் அதிகமாகிட்டாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஆக்சுவலாக ஆணை ரேப் பண்ணுற பெண்கள் கேஸுமே நியூஸில் வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? ரோட்டில் போயிட்டு இருந்த பையனை வந்து ஏதோ லிஃப்ட்டு கூப்பிட்டோ ஏதோ பண்ணி அப்புறம் ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டோ அல்லது சாராயம் குடிக்க வச்சோ அவனை போதை ஏற்றி அவனை காமத்தில் ஈடுபட்டு அப்புறம் காலையில் காரில் எங்கேயோ போட்டுட்டு அப்படியே போனாங்க அப்படின்னு போன வருஷமாக ஏதோ நியூஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். அதேமாரி குழந்தைகள் பாலியல் குற்றம் அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம முந்தைய ஜென்ரேஷன் நடிகை எடுத்துக்கோங்களாம், அவங்க இருந்த அழகு கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிறவங்களாம் சத்தியமாக யாருமே அழகு கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஜென்ரேஷன். இப்போ அவங்க பாட்டி ஆகிட்டாங்க, பட் அவங்க அந்த டைம் அந்த எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் இருந்த நடிகைகள் அல்லது எம்ஜிஆர் சிவாஜியே எடுக்குங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இப்போ எங்கே யார் இருக்கிறா? கிடையாதுல்ல. அப்போ ஒரு ஜென்ரேஷன்லேயே அழகு குறையுது. ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே இவ்வளோ அழகுன்னா 4 ஜென்ரேஷன் முன்னாடி, 4000 வருஷம் முன்னாடி, 5000 வருஷம் முன்னாடி எவ்வளோ அழகாக இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்கள். அவரை பார்த்த உடனே எல்லாம் அப்படியே ஈர்க்கப்பட்டு ஓடி வருவாங்கன்றார். ஒரு வேளை அவர் இங்கே வந்தார்னா, கிருஷ்ணர் வந்தார். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி என்னை அடையாளம் தெரிஞ்சிக்கலை, கோடியில் ஒருத்தர் தான் தெரிஞ்சிக்க முடியும்னு அவர் ஏன் சொல்ல போகிறாரு? எப்படி சொல்லியிருக்க முடியும்? அப்போ சிவபெருமான் சாதாரண ஒரு வயோதிகர் உடலில் வரார், அதுவும் ஒரு தாத்தா உடம்புல வரார். அதனால தான் யாராலையும் வந்தது கிடையாது. ஏன்னா நம்ம என்ன கிருஷ்ணரையும் அழகாக தான் காட்டுறோம், சீரியல்லாம் பார்க்கும்போது 6 பேக்ஸோடு காட்டுறோம், சிவனையும் அப்படி தான் காட்டுறோம். அவர் ஒரு தாத்தா உடம்புல வராருன்றதை எப்படி மக்கள் அடையாளம் கண்டுக்குவாங்க? அப்போ அவருடைய ஞானத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஞானம் கூட யார் கண்டுபிடிப்பா தெரியுமா? சொர்க்கத்தில் யார் தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்க தான் இதை கேட்டோன்னே வாவ் கரெக்டு அப்படின்னு தோணும், மற்றவர்களுக்கு தோணாது. உங்களுக்கு டவுட்டே வேணாங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக சொர்க்கத்தின் தேவதை தான். இல்லாட்டினா இந்த பொறுமையெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. எல்லாம் அந்த கதை பையெல்லாம் வச்சு போடுறாங்களே, சும்மா ஒன்றும் இல்லை, அந்த முரண் வந்தான், இந்த கதை போட்டான், அப்படியே இப்படி வந்தாங்க, ஆக்ஷன் காட்டினாங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதிலே திருப்தி ஆகி போயிடுவாங்க. இல்லை கோயிலில் என்ன சாமினே தெரியாது, அப்படியே தரிசனம் எல்லாம் வந்தாங்களா அப்படியே பார்த்துட்டு போயிட்டான், அதிலே திருப்தி ஆகிடுவாங்க. அது ஏன், எதனால், அது 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 எப்படி நம்மளை காப்பாற்றும்? எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இந்த ஞானம் கிடச்சோடனே டக்குன்னு முந்தைய கல்பத்திலையும் இந்த ஞானத்தை எடுத்தோம், இப்போவும் எடுக்கிறோம், டக்குன்னு அது ஞாபகம் வந்துடும். ஏன்னா இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் சிவபெருமான் வரும்போது நாம் தான் அவரை கண்டுபிடிப்போம். நாம் தான் முயற்சி செஞ்சு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும் தூக்கி கடைசி அமைதியின் சிகரமாகி அமைதியான உலகமாகிய சொர்க்கத்தின் அதிபதியாக ஸ்ரீ நாராயணனாக ஆவோம். முயற்சி செய்தால் யார் வேணாலும் ஆக முடியும். ஸோ மற்றபடி புராண கதையில் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் ஒன்றும் அப்படியே கருப்பாலாம் இருக்க மாட்டார், பயங்கர அழகாக பயங்கர வெள்ளையாக இருப்பார். அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப அழகாக அவர் இருப்பார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி வைகுண்ட ஏகாதசி. ஸோ மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா, உண்மையிலேயே சொர்க்கவாசல் இப்போ இந்த கடைசி 100 வருடம் இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தயாராக வெயிட் பண்ணுறோம். இதோடைய நினைவாக பக்தர்கள் அங்கே கோயிலில் நின்றுட்டுருக்கிறாங்க. அவங்க அங்கே நிற்கிறதோடைய பலனா அங்கே இருக்கிற சிலையை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும், ஒரிஜினல் கிருஷ்ணரை பார்க்க முடியாது. ஆனால் இந்த முயற்சி பண்ணுறவங்க தான் ஒரிஜினல் கிருஷ்ணர் சொர்க்கத்தில் தான் இருப்பார். அங்கே போய் அவரை பார்க்கலாம் அல்லது அவராகவே கூட நீங்கள் ஆக்கலாம், முயற்சியை பொறுத்து. ஸோ அந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னா, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம் எல்லாருமே. அப்போ எவ்வளோ பணக்காரராக இருப்போம்னு யோசிச்சு பாருங்கள்.
காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கும் உலகம்? இன்றைக்கி அதுதான் தலைவிரித்து ஆடுது. அதுதான் 5 தலை பாம்பு. அது மேலே விஷ்ணு படுத்துட்டு இருக்கிறதா காட்டுறாங்க இல்லையா? அப்போ அந்த 5 விகாரங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த விகாரங்கள்ன்ற பாம்பை தனக்கு அடிமை ஆக்குனவர் விஷ்ணுவாக மாறுறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி அடிமையாக்குறாரு? இறைவனுடைய நினைவிலிருந்து உடலுணர்வை முற்றிலும் அழிப்பதன் மூலமாக. ஓம் சாந்தி.